ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பங்குனி மாதம் 16ஆம் நாள் மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிரதமை திதி, ரேவதி நட்சத்திரம். இன்று முழுவதும் அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூரம் மேற்கு. பரிகாரமா வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க. ஒரு பிசினஸ் சம்பந்தமா இன்னைக்கு போய் ஒருத்தர் மீட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பயணம் மேற்கு முகமா இருக்கு. இன்னைக்கு வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க. சரிங்களா? வெள்ளம் சாப்பிட்டு போனீங்கன்னா அந்த தொல்லைகள் அனைத்து விலகும். அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன நினைச்சிட்டு போறீங்களோ அந்த காரியத்துல சக்சஸ் மட்டுமே நீங்க பார்க்கலாம். இன்று மேஷத்திற்கு வேலை அமையும் செய்திகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். கடன் வாங்கும் ஒரு சூழலும் இன்னைக்கு இருக்குங்க. ஓகேங்களா? வேலை அமையும் செய்தி. ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கோம், இல்லப்பா இந்த வேலை ரொம்ப சிரமமா இருக்கு, வேற ஒரு வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு அது சம்பந்தமான ஒரு செய்தி உங்களுக்கு சேரும். நாளையிலேருந்து இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அங்க இருக்கிற உயர் அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. இன்று கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க. அது வியாபாரத்திற்கு, வீட்டிற்காக ஒரு கடன், தொழிலுக்காக ஒரு கடன், இல்லாந்து உங்களுடைய சொந்தமா சில விஷயங்களுக்காக சில கடன் வாங்கக்கூடிய நிகழ்வு இன்னைக்கு இருக்கு. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. ரிஷபம், நினைத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள், மனமகிழக்கூடிய நல்ல நிகழ்வுகள் எல்லாமே இருக்குங்க. குடும்பத்தில் மனமகிழ்வு, பொன்பொருள் சேர்க்கைகள் எல்லாமே இருக்கு. நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகள் தாங்க இன்னைக்கு ரிஷபத்திற்கு. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மிதுனம், தொழிலுக்காக இடம் பார்க்கக்கூடிய ஒரு முயற்சிகளில் இன்று இறங்குவீர்கள். அதே நேரத்தில் பயணங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அவசரமா போகணும். சில இடங்கள்ல 2-3 வேலைகள் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் இருந்தா கூட இன்னைக்கு 2-3 வேலைகளை 2-3 பேர் மீட் பண்றதுக்காக போகணும் அப்படின்னு அவசரமா கிளம்பாதீங்க. அவசரமாவும் போகாதீங்க. பயணங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. தொழிலுக்காக இடம் பார்க்கக்கூடிய ஒரு முயற்சியில் இன்று இறங்குவீர்கள். அதில் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கடகம், சுபகாரிய முயற்சிகள், ஆன்மீக ஈடுபாடுகள். ஓகேங்களா? பக்கத்துல கோவில்களுக்கு போவீங்க. அதாவது வழிபாடு இன்று உண்டு. சுபகாரிய முயற்சிகளில் இன்னைக்கு இறங்குவீங்க. திருமணம் சம்பந்தமான விஷயம் அதெல்லாம் இறங்குவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. சிம்மம், பேச்சால் சிரமங்கள், வேலைகளில் தாமதங்கள் இருக்குங்க இன்னைக்கு. சரிங்களா? வேலைகளில் காலையில் இன்னைக்கு சண்டே தான், நம்ம வீட்டு வேலைகள் இந்த அளவு பார்ப்போம்னு நினைச்சிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்போம் முத நாள். அதில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே லேட் ஆகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சின் மூலமாக சில சிரமங்கள் அடையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க. இன்று பூர நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கின்றது. இன்று ஆஞ்சநேய பெருமான வழிபாடு பண்ணுங்க. கன்னி, கூட்டு தொழில் சார்ந்த ஒரு எண்ணம், நண்பர்களால் உதவிகள் பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. கூட்டு தொழில் சார்ந்த ஒரு எண்ணம், ஓகேவா? அதை சார்ந்த ஒரு முயற்சி எடுப்பீங்க. அது மாதிரி அந்த கூட்டு தொழில் யாரார நம்ம கூட்டு சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்துல இன்னைக்கு பேசுவீங்க, கலந்து பேசுவீங்க. உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல உதவிகள் எல்லாமே உங்களை தேடிக்கொண்டு வரும். இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. துலாம், கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள் இன்னைக்கு இருக்குங்க. பயணங்கள் இருக்கின்றது, விரயங்களும் கொஞ்சம் இருக்கின்றது. சரிங்களா? திடீர் பயணங்கள் இருக்கின்றது. செலவுகள் கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணுங்க. ஏன்னா விரயங்கள் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணுங்க. இன்று கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமையக்கூடும். இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. விருச்சிகம், குழந்தைகளால் பெருமை, பொறுப்புகள் தேடி வருங்க. சரிங்களா? நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, இன்னைக்கு இன்னைக்கு லீவ்ல தான் இருந்தா கூட அங்கேருந்து செய்தி வரும், நாளைக்கு வந்துட்டீங்க, நாளைக்கு வாங்க, நாளைக்கு வர்றப்போ ஆபீஸ் வரப்போ இந்த வேலைகள் நீங்க சேர்த்து பாருங்க அப்படி சொல்லி புதிய பொறுப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். உங்களுடைய குழந்தைகள் மூலமாக பெருமை அடையக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. தனுசு, தாயின் உடல் நலனில் கவனம், வியாபாரம் தொடர்பான ஒரு முயற்சி எடுப்பீங்க இன்னைக்கு. சரிங்களா? வியாபாரத்தில் சில விஷயங்களை இன்னும் கொஞ்சம் லாபத்தை கூட்டி கொண்டு வரதுக்கு என்னென்ன பண்ணணும் அதற்கான முயற்சிகள் எடுப்பீங்க. உங்களுடைய தாயின் உடல் நலனில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மகரம், முயற்சிகளில் வெற்றிகள், உங்களுடைய முயற்சி அது எந்த விதமான முயற்சி இருந்தாலும் சரிதாங்க, இன்று வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். உங்களுடைய வாழ்க்கை துணையால் நன்மைகளும் இன்று இருக்கின்றது. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கும்பம், பேச்சின் மூலம் சங்கடங்கள் இன்னைக்கு இருக்குங்க. அதே நேரத்தில் எதிர்பாராத கடன்களும் வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களை தேடிக்கொண்டு வரும். சரிங்களா? பேச்சின் மூலமாக சில சங்கடங்கள், ஜாலியாக தான் பேசுவோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டி அவங்க இப்போ நம்ம ஜாலியாக பேசுகிற நேரத்தில் அவங்க வேற ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் போய் நம்ம ஜாலியாக பேசி அதன் மூலமாக சில சங்கடங்கள் வந்துடும். அதனால கவனமாக பார்த்து பேசுங்க. எதிர்பாராத சில கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்று இருக்கின்றது. இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மீனம், மனமகிழக்கூடிய ஒரு நாளாகவும் வேலைகளில் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாகவும் இன்று அமைகின்றது. உங்களுடைய மனசுக்கு பிடித்தவர்கள் உங்களை தேடி பேசுவாங்க. நீங்க நினைச்ச மாதிரியே எல்லா காரியங்களும் இன்னைக்கு நடக்கும். வேலைகள் நல்ல சுறுசுறுப்பா எல்லா வேலைகளும் பார்ப்பீங்க. இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம்.
நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.